ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை பறிக்க தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக எந்த மருந்தும் இல்லாமல் அடிக்கிற கருவேப்பிலை இதுமாதிரி 2 மரம் இருக்குது. நான் தோட்டத்து வீடியோ ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன். இன்னொரு பகுதி போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டு போகலாம். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. கருவேப்பிலை நம்ம எதுக்காக பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். கருவேப்பிலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இது சிம்பிளாக ஈஸியானது, உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தோம் இல்லைங்க, அது இப்போ நம்ம அலசி உருவி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா கருவேப்பிலை ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டரு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குங்க. இது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது கிராமத்துலேயே ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஆட்டினாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கினோம். இது பியூரான ஆர்கானிக்கான தேங்காய் எண்ணெய் தான். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்ன சவுண்டுன்னா அந்த லைட்டாக தண்ணி இருக்கும்ல, அது சவுண்டு கொஞ்ச நேரத்தில் அது அடைஞ்சிரும். பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் நல்லா இந்த கருவேப்பிலை நல்லா காயணும். எண்ணெயில் அப்படியே சிம்மிலே வச்சுட்டு நம்ம பண்ணணும். இது ரொம்ப காசே தேவையில்லைங்க இதுக்கு. ஏன்னா கருவேப்பிலை மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டும் கிடைக்கும். அப்படி காசு கொடுத்து வாங்குறவங்களா இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியான ரேட் தான் கிடைக்கும். நம்ம ஹேர் ஆயில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டுங்க. இந்த ஹேர் ஆயில் நம்ம யோசிப்போம், ஐயோ ஹேர் ஆயில் வாங்கலான்னு நினைப்போம். ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். அப்படி நினைக்கிறவங்க சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குவோம். சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க. அதில் கருவேப்பிலை எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து வாங்கி நம்ம போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே காஞ்சிடுங்க. நான் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயில் காஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது நம்ம முழுசாக தலையை அப்படியே போட்டனால இந்த லைட்டான க்ரீன் ஆயில் தெரியுது. இதே நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் ஆயில். உங்களுக்கு எப்படி சொல்லுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் முழுசாக தான் போட்டேன், அதனால் இப்படி இருக்குது. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக கடையில் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதத்தில் நம்ம ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி, நான் உங்களுக்கு இது எண்ணெய் ஆறணுன்னா வடிகட்டிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிடணும். இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயிலில் வடிச்சிடலாம். ஆயிலை வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் வடித்தாச்சு. நமக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு. எனக்கு தேவையான அளவு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் லைட்டாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கிறவங்களுக்கு செலவே கிடையாது. அப்படி காசு கொடுத்து வாங்கி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கம்மியான செலவு தான் ஆகும். நம்ம வெளியில் அதிகமாக ரேட் போட்டு ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதே எல்லா பொருட்களும் போட்டு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் இன்னொரு ஹேர் ஆயில் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.